எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். என்ன பொங்கலா? ஆமாம் சார். பார்த்தாலே தெரியுது. சாஞ்சு உட்காந்து. ம். எதுக்கு டாக்டர் என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? சொல்கிறேன். ஓஷோ படிச்சிருக்கீங்களா? இல்லை. நான் படிச்சிருக்கேன். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துது. அந்த வெற்றிடத்தை இன்னொரு உயிர் வந்து நிரப்புது. அப்போது இங்கே தங்குறதுலாம் நிரந்தரமாக தங்குறதில்ல. வந்ததாவது தங்குதானா அதுவும் இல்லை. அப்போ இங்கே தங்காமல் போனது எங்கே தங்குது? அதான் தெரியல. உங்களுக்கு புரியல? புரியுது. சிஜேடின்னு ஒரு நோய் இருக்குது. கிரஸ்ஃபெல் ஜாக்கப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? இல்லை, புரியல. இந்த நோய் தாக்கினவங்க பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி ஸ்மார்ட்டாக ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த நோயோட தாக்கம்லாம் மூளையில் தான் அதிகமாக இருக்கும். சுமாராக 1 மில்லியனில் ஒருத்தருக்கு இந்த நோய் வரும். இந்த நோய் வந்தவங்க 10 நாள்லேருந்து 10 வாரத்தில் இறந்து போயிடுவாங்க. இது எதுக்கு டாக்டர் என்கிட்ட சொல்கிறீங்க? அந்த மில்லியனில் ஒருத்தர் நீங்கள் தான். உங்களுக்கு தான் அந்த நோய் வந்துருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? டாக்டர் என்ன டாக்டர், இந்த கெட்ட பழக்கம் இல்லையா டாக்டர்? எப்படி டாக்டர்? நீங்கள் ஃபீல் பண்ணுறதுலாம் கரெக்ட் தான். மரணத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே ஒன்று தான். என்ன உங்களுக்கு சாவு போகிற நாள் தெரியுது, எங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். வாழ்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். இருக்க போகிற கொஞ்ச நாளில் யாருக்காவது உபயோகமாக ஏதாவது பண்ணுங்க. இறப்புங்கிறது முடிவில்லை. அது ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு நடுவில் எடுக்கப்படுற ஒரு ஓய்வு. புரியுதா? டாக்டர், என்ன காப்பாற்ற வேறு வழியே இல்லையா? என்னாச்சு? ஃபாலோ பண்ணலான்னு. இல்லை, பக்கத்தில் ஜன்னல் கிட்ட தான் போகிறேன். நீங்கள் உட்காருங்க. பொங்கல் உட்காருங்க. பொங்கல் உட்காருங்க. இப்போ தான் இதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சி அதை எலி கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மனுஷனுக்கு வர்றதுக்கு இன்னும் பல வருஷம். ஐம் சாரி. பார்த்தீங்களா, இந்த நோயை பற்றி சொல்லும்போது கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல. ஆனால் உங்கள் முகம் மாறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் கண்ணு கலங்குது. டாக்டர், முதல்ல நீங்கள் சிரிங்க, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். டாக்டர் சிரிங்க ப்ளீஸ். கீப் ஸ்மைலிங். டாக்டர், ஏதாவது ப்ளீஸ் மெடிசன்? கீப் ஸ்மைலிங். முதல்ல சிரிங்க. வீட்லயே முதல்ல சிரிங்க. முதல்ல சிரிங்க, அப்போ தான் உங்கள்கிட்ட பேசுவேன். முதல்ல சிரிங்க. டாக்டர் சிரிக்க முடியும்? இந்த உலகத்தில் 190 பேர் சந்தோஷமாக இல்லை. மீதி 10 பேர் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறானுங்க. அவனுங்களும் நிம்மதியாக இல்லை. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா சாவு பார்த்து நினைப்பு வரும்போதெல்லாம் சிரிங்க. எத்து கன்ஃபார்ம் இல்லை பிரதர், ஆனால் டெத்து கன்ஃபார்ம். சாவு பார்த்து கலாய்ச்சி சிரிங்க. வரல. ட்ரை பண்ணுங்க, பெட்டராக ட்ரை பண்ணுங்க. செம்ம மொக்கையாக இருக்கு பிரதர், ப்ளீஸ் ஸ்டாப் இட். கொஞ்சம் மனசார சரிங்களேன். ஒஸ்ட்டு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த பக்கம் திரும்புங்களேன். நான் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே என்ன பாருங்க. ரெடியா? ரெடி? ரெடின்னு சொல்லுங்க. ரெடி. நல்லா எனர்ஜியாக சொல்லுங்க. ரெடி? ரெடி. ரெடி? 1 2 3. ஜன் 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 ஜன். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓஷம் உள்ள ஃபுல்லாக இறங்கிட்டாப்ல. விட்டாதீங்க வர. கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. தயங்காத, கையை கொடுங்க பிரதர். உங்கள் சாவு சந்தோஷமாக மட்டும் நிம்மதியாக போங்க. பைக்கை நிப்பாட்டி ஏதாவது கொடுத்துட்டு போங்கயா சார். நீங்களா தர்மம் பண்ணுங்க சார்.
நீ முக்கியமான ஆளு இப்ப காத்து போன வீலு. ஐயா 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 உங்களை மாதிரி நல்ல வீரன் அந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையா. நல்லா பார்த்துக்கோயா. இனிமே நீ நினைச்சாலும் உன்னால என்னை பார்க்கவே முடியாது. ஐயா நீங்க தீர்க்காயுதா நல்லா இருக்குங்க ஐயா. சாவை பார்த்து நினைப்பு வரும்போதெல்லாம் சிரிங்க, சாவை பார்த்து கலாய்ச்சி சிரிங்க. உனக்கு இல்ல ரொம்ப நாளு ஊத்திட்டாங்களே பாலு. ஓ ஐயா ஐயா அடிக்கடி இந்த தெருப்பங்க வாங்கியா. இந்த நாய் இந்த பங்களா கிட்ட தான் படுத்திருப்பையா. எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு அக்காவுக்கு வரன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சாவை பற்றி சொல்ல வேணாம். ஏங்க அம்மா டேய் எங்கடா போயிருந்த? எத்தனை தடவை உனக்கு போன போடுறது? இவங்க துர்காவை கோயில்ல பார்த்தாங்களாம், உடனே பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீ வா வா. இதான் என் பையன் தாசில்தார் ஆபீஸ்ல ஆரையா வேலை பார்க்கறான். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். சொல்றா. வணக்கம். வணக்கம். உட்கார். எஸ்கியூஸ் ஐ லைக் ஹிஸ் வே ஆஃப் விசிங். போன வாரம் ஒரு பொண்ணை போய் பார்த்தங்க. அவங்க 150 பவுன் நகையும் BMW காரும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல. ஆனா உங்க குடும்பத்தை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக அதே வரதட்சணை கொடுங்க நான் கேட்க மாட்டேன். நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் நகையும் ஒரு ஹோண்டா சிட்டி காரும் கொடுத்தா போதும். நமக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க, சொந்த பந்தமோ அன்போ அரவணைப்பும் தான் முக்கியம். அப்ப நான் வரேன். வாங்க. வரேங்க. வாங்கம்மா. அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கல்யாணம் தான். கூடிய சீக்கிரம் உங்களை மாலையும் கழுத்துமா பார்க்கணும். பன்னி பாய். சரி போயிட்டு வா. போயிட்டு வாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அவங்க பாட்டுக்கு என்னென்னவோ கேக்குறாங்க. அவங்க கேட்கறத பார்த்தா எப்படியும் 40-50 லட்சம் ஆகும் போல தெரியுதே. அவங்க கேட்கலனாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ணத்தான் போறோம். என்ன நம்ம நினைச்சதை விட அவங்க கொஞ்சம் கூட கேக்குறாங்க. நம்ம கூடுவாஞ்சேரியில வாங்கி போட்ட இடத்த வித்தாது இந்த கல்யாணத்தை பண்ணிடுவோம். நல்ல வரனா இருக்கு. அம்மா, நமக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த இடம் தான். அதையும் வித்து இந்த கல்யாணத்தை பண்ணணுமா? எத்தனை தரப்பா உன்கிட்ட சொல்றது? கிட்னிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ தப்பா நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இல்லை சார், நீங்கள் இன்றைக்கி பாத்ரூமில் ஒருத்தர்கிட்ட கிட்னி பற்றி பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பயப்படாதீங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால தான் என்னோட ஒரு கிட்னியை கொடுக்கலான்னு. என்னப்பா சொல்ற? இதில் நிறைய லீகலான விஷயம்லாம் இருக்கு. வீட்டுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது சார். நான் பண்ணுறதும் யாருக்கும் தெரியாது சார். நீங்கள் பண்ணுறதும் யாருக்கும் தெரியாது, நான் பண்ணுறதும் யாருக்கும் தெரியாது. நம்ம 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார். புரியுது. நீ நினைக்கிற மாதிரி கிட்னியை உடனே கொடுத்துட முடியாதுப்பா. அதுக்கு பிளட் குரூப்பெல்லாம் செட் ஆகணும். செட் ஆகும் சார். நீங்கள் இன்றைக்கி தேவைன்னு பேசிகிட்டு இருந்த அதே AB நெகட்டிவ் பிளட் குரூப் தான் எனக்கும். என்னது? AB நெகட்டிவ் சார். பாசிட்டிவான நியூஸ் தான். என்ன மணி, சுக்கு காபியில் பால் ஊற்றணுமா வேண்டாமா? ஏன்பா, உனக்கு பால் ஊற்றணுமா வேணாமா? ஊற்றுறீங்க சார். காஜாபாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறார். யாருங்க? இந்த சவுக்கடிக்கு பரதநாட்டியம் ஆடுறான் எவனா? இவனை ராத்திரில ஏதோ டிவியில பார்த்த மாதிரி இருக்க. டிவிலையா? வாடா வாடு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவன் யாரு, என்ன தப்பு பண்ணா? சித்த மருத்துவர்னு சொல்லிட்டு வந்தான். பாய் கிட்னிக்கு மருந்து கேட்டாரு. இவன் அதுக்கு மருந்து கொடுத்துட்டான். பாய் நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. அதான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். குடு. இங்க யாரு என்ன தப்பு பண்ணாலும் துபாய் தண்டனை தான். பாய் வீட்டில் ஃபங்க்ஷனா? பிரியாணிலாம் கிண்டுறாங்க. அடி வாங்குறவன் நல்லா சாப்பிட்டு தெம்ப அடி வாங்க வேணாமா? வித்தியாசமா இருக்கு. என்ன பாய், வாசனை தூக்குது. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நீ சொல்லணுமா?
இவர் கிண்டுற பிரியாணியை தான் பாய் விரும்பி சாப்பிடுவாரு. பாப்பா Hey man, go back. We are waiting from yesterday. நேத்திலேருந்து வெயிட் பண்றாங்களாம். பாயோட வெயிட்டை பார்த்தியா? வணக்கம் பாய், நான் சொன்ன தம்பி இவர் தான். குட் மார்னிங். Assalamualaikum boy. வணக்கம் சார். எங்கடா இருந்த இத்தனை நாளா? என் ஊரில். மற்ற விஷயம்லாம் எவ்ரிதிங் ஓகே பாய். இன்னும் 1 மாதம் தான் டைம். அதுக்குள்ளே கிட்னி மாற்றணும் டாக்டர் சொல்லிட்டாரு. சரியான நேரத்தில் வந்த இந்த பாய் நிறைய பேரை வாழ வச்சிருக்கேன். ஆனால் பாயை நீ வாழ வைக்க போகிற. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எங்கள் அக்காவுக்கு மேரேஜ், ஒரு 50 லட்சம். எல்லாம் சொல்லிட்டாரு. ஏ ஜில்லு, இதில் 10 லட்சம் இருக்கு. டாக்டர் வெளிநாட்டில் வந்த உடனே ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணது, மீதி பணத்தை வாங்கிக்கோ. தேங்க்யூ சார். நீங்க வல்லல் பாய். வரம் பாய். போயிட்டு வரேன் சார். சார், கிட்னி மட்டும் இல்லை, வேறு எந்த பார்ட்ஸ் கேட்டாலும் நான் தரேன் சார். இப்போ நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்ட சொல்லிடாத. ஓகே சார். பாத்தீங்களாடா? பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் போயிருக்கோம். நீ 100 வயசு நல்லா இருக்கணும். பாய்க்கு வேணும்னு போது எடுத்துக்கிறேன். இந்த உடம்பு இனிமேல் என் ப்ராப்பர்ட்டி. போயிட்டு வா. வரேன் பாய். தம்பி பணம் பத்திரப்பா. நான் சொன்னேன்ல பாய் எப்படி தங்கமான மனுஷன். ஏய், இதில் 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குமா? அக்காவோட கல்யாண வேலையை ஆரம்பிங்க. ஏதுடா உனக்கு இவ்வளோ? நம்ம அண்ணாதுரை கொடுத்தது. தம்பி, அண்ணாதுரை எப்படி இவ்ளோ? வட்டிக்கு பணம் விடுறது அவரோட மெயின் பிஸ்னஸ். சரிப்பா, மீதி பணத்துக்கு கவலைப்படாதீங்க, அதுவும் அவரே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி, அவ்வளோ வட்டி நாம. நமக்கு வட்டிலாம் கிடையாதுமா. அது இது இல்ல எப்படிப்பா சரியா? முதல்ல அக்கா கல்யாணத்தை நல்லபடியாக முடிப்போம், மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவனும் கூட வந்தா நல்லா இருக்கும். அவனுக்கு எது ஃபைட்டிங்னு போட்டு பார்த்து வாங்கலாம். நாம அவனுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டான்ல. வா ஏறு, டைம் ஆயிடுச்சு வா. தம்பி தனியா தான் இருக்கானா? கனவுல எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். மனசு விட்டு போக மாட்டேங்கிறாளே.
என்ன அவசரம்? ஹேய், நீ எதுக்கு இங்கே வந்த? எல்லாம் காரணமா தான். காரணமாவா? 7G பாத்தியா? என்னது? 7G ரெயின்போ காலனி படம் பாத்தியான்னு கேட்டேன். ஆமாம், பார்த்துருக்கேன். அந்த படத்துல கடைசியில என்ன நடக்கும்? கடைசியில் ஹீரோயின் செத்துருவா. ஏன் சாவறதுல இருக்க? அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? அதுக்கு முன்னாடி ம்? ம்? ம். அது நடக்கும்ல. ஆமாம், அதுக்கு இப்போ என்னங்கிற? ம். அது இப்போ இங்க நடக்கணும். ஏய், எந்திரி முதல்ல. இங்க பாரு, எங்க அப்பா பண்ணது தப்பு தான். ஆனா ஒரு தப்பை இன்னொரு தப்பால தான் சரி பண்ண முடியும். அந்த தப்பு மட்டும் இப்போ நடந்துச்சுன்னா வேற வழியே இல்லை. நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு, நீ எந்திரி முதல்ல. கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு போ. ஓ, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பண்ற குரூப்பா? எனக்கு கல்யாணமும் வேணாம், ஃபர்ஸ்ட் நைட்டும் வேணாம். எந்திரி, கிளம்பு. உனக்கு கல்யாணம் பிடிக்கலையா இல்லை என்ன பிடிக்கலையா? ரெண்டுமே பிடிக்கல. நீ போ போ. சாட்டர்டே வரைக்கும் பிஸியா இருக்கேன். சண்டே கண்டிப்பா வரேன். வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் பாய் பாய். வெயிட்டிங். டோன்ட் யூ வரி, நல்லபடியா முடிச்சிடலாம். நிறையா டாக்டருங்க இருந்தாலும் நீங்கள் இதில் ஸ்பெஷல்ன்றாக தான் உங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்க, வந்து கரெக்டாக மாற்றி கொடுத்துருங்க. ஷூர். தேங்க்யூ டாக்டர். பாய், ஹாப்பியாக இருக்கேன். ஆப்ரேஷன் சண்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவர் ரொம்ப பிஸியான டாக்டர். என்னைக்கு அக்கா கல்யாணம் சொன்னேன்? வர 18ஆம் தேதி. 18ஆம் தேதியில். ஜில்லே, அக்கா கல்யாணம் ஆச்சுன்னு அலைஞ்சு உடம்ப கெடுத்துக்காத. நேரத்துக்கு சாப்பிடணும். அப்போ தான் பிளட்டு எல்லா பார்ட்டுக்கும் போகும். எவ்வளோ இருக்கு? 40 லட்சம். போ. நீ கேட்ட மொத்த பணமும் இதில் இருக்கு. நான் கேட்டது சுத்தமான பொருளாக கொடுத்துரு. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். பார்த்துக்கோ. இது பாருங்க தம்பி, இது என்ற எண்ணு தாத்தாங்க, இது கொள்ளு தாத்தா, இது என்ற அப்பத்தா, இது அம்மத்தா, இது சின்ன தாத்தாங்க, கடைசியில் இருக்கிறது தாத்தனுங்க. இதுதானுங்க எங்கள் ஊரில் உசுரோடு இருக்கிறவங்கள கடைசி இடத்த போட்டோம். அதுக்கப்புறம் இந்த போட்டோவில் இருக்கிறவங்களாம் சீக்கு வந்து செத்து போயிட்டாங்க. அதுலேருந்து எங்கள் ஊரில் உசுரோடு இருக்கிறவங்களாம் போட்டோவே எடுத்துக்கிறத தம்பி. எல்லாம் இந்த வெள்ளைக்காரனால வந்ததுங்க. எங்கள் அப்பாரு காலத்தில் தான் வெள்ளைக்காரன் ஊருக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பாலா போனவன் எடுத்த ஃபோட்டோவில் நின்னவங்கலாம் சீக்கு வந்து செத்து போயிட்டாங்க. அதோட போச்சா, கொள்ளைக்காரங்க ஊருக்கு வந்திருக்கானுங்க. வானத்துலேருந்து முனி தான் வந்து காத்தான். எங்கள் ஊர் வான முனினால தான் நாங்கள்லாம் ஊர் செழிச்சு மாடு கண்ணு மக்கமாரெலாம் நல்லா வாழணுமுங்க. அவ்வளவு ஏங்க, வானமுனினால தாங்க நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. ஏய் சூடாமணி, இங்கே வா. இது என்ற பையனுங்க சூடாமணி. பாதையோரத்தில் பார்த்துருப்பீங்களா? பார்த்தேன். பாதையிலே உழுது வர மாட்டேன்தான். இது கலைவாணிங்க என்ற மாவ. முண்டாசிப்பட்டியில் பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரே புள்ள இதுதானுங்க. அவள் ஜாதகத்துக்கு அனுப்பிச்ச சோசியர் படிக்க வைக்கலன்னா தெய்வ குத்தமிட்டாருங்க. அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சோமுங்க. இப்போ கல்யாணம், அதனால பள்ளிக்கூடத்தில் நிறுத்தி போட்டோம். கல்யாணம் எப்பங்க? கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கோங்க. தள்ளி வச்சிட்டிங்களா? தள்ளி வச்சிட்டிங்களா? அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? போன வாரம் வானமுனி கோயிலில் இடி விழுந்து கோயில் கலசம் சேதமாகி போச்சுங்க. வானமுனி குறையை சரி பண்ணாமல் எங்கள் ஊரில் எப்பேற்பட்ட காரியத்தையும் பண்ண மாட்டோங்க. அதனால தான் கல்யாணத்தையே தள்ளி வச்சுருக்கோமுங்க. பரிகாரம் பண்ணத்தானு கோயில் சாட்டி இருக்குது. சூடாமணி கம்முன்னு தம்பி பயப்படுறாரு இல்லை? நல்ல மச்சனை உங்களுக்கு. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள. இவர் தாங்க என்ற மவளை கட்டிக்கு போகிற மாப்பிள்ளை, பேர் சண்முகம். வணக்கங்க மாமா. கலைவாணிக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்படிங்களா? கலைவாணி ஆமா, வந்து புடவை வாங்கிக்க. போய் புடவை வாங்கிட்டு வாடி. கலைவாணி கூப்பிடுறது காதில் விழலையா? போ.
மாமா தேர் கட்டுறவங்க வந்திருக்காங்க. சார் தருங்க தம்பி, வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள்ளை மேலே இன்னும் கோபம் போகலையா? அவர் சொன்னார்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. இந்நேரம் என் கூட படித்த பிள்ளைங்களாம் பரீட்சை எழுதியிருப்பாங்க. கடைசியில் அவங்களெல்லாம் என்னால் ஒரு தடவை கூட பார்க்க முடியல. உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சதே ஒரு சாங்கியத்துக்கு தான். மாப்பிள்ளையே படிக்க வேணான்ட்டாரு, அப்புறம் என்ன? சாமி வரார், சாமி வரார், சாமி வரார், சாமி வரார். தீர்க்காயுஷா இருமா. சும்மா நிற்காம அப்பிச்சிக்கு பால் ஊத்து போ. மாஸ்டர் போய் உங்களை சொல்லிடுவேன். ஏய், அவங்க அப்பச்சி சாக கிடக்குறான். இப்போ போய் ஐ லவ் யூ சொல்கிற. அப்புறம் அவனை ஏன் செப்பை போட்டுவான்டா. மாஸ்டர் அப்பச்சி செத்தா இங்கே தானே உட்கார வைப்பீங்க? அப்பச்சிக்கு பால் பிடிக்கல போல. இல்லை, வாயெல்லாம் வலியுதேன்னு கேட்டேன். உங்களுக்கு சரியாக ஊற்று தெரியல. கொண்டாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். கொடுங்க, அட கொடுங்க, விடுங்க. இப்போ பாருங்க, அப்படி பிடிச்சி அப்படி திறந்து அப்படி ஊற்றணும். எப்படி 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 அப்பச்சி ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அப்பச்சி. நீங்கள் லவ் பண்ணுற லட்சம் செகண்ட் அந்த கிழவனே காரித்து போயிட்டேன். சாமி சோடா கிட்ட குடிக்கிறீங்களா? ஏய், இப்போ கீழே கார் பா. ஏய், பொறி உருண்டதுங்கிற வயசாடா இது. இந்த ஊரில் எல்லாரும் லூஸ் மாதிரியே இருக்கானுங்க. அது என்னங்க எல்லாத்து வீட்டு கதவுலையும் திரும்பி போ நிலை இருக்குது. வர்ற சொந்தக்காரங்களை வாசலோட அனுப்புறக்கா? அப்படி இல்லைங்க தம்பி. இந்த ஊரில் ராத்திரியான ரத்தம் கேட்டு காட்டு ஏறி வீட்டு வாசலில் வந்து நிற்குமுங்க. இப்படி எழுதி வச்சுட்டா படித்து போட்டு அது பாட்டுக்கு போயிடும் பாருங்க. பாத்தியா, எங்கள் ஊரில் ரத்த காட்டேரியெல்லாம் படிச்சிருக்குது. பள்ளிக்கூடம் போகாமல் வந்திருக்காங்க. என்னாச்சியா? இத்தனை நாள் ஊருக்குள்ள திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவன் மாட்டிக்கிட்டானா? வாங்க எல்லாரும். அப்படியே சிக்கிட்டானா? சட்ட இருங்க தம்பி, வர. ஐயா, விடிய காலத்துல கோயில் பக்கம் சுத்திட்டு இருந்தானுங்க. என்ன பார்த்தது ஓட ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு உதச்சு கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு எல்லாம் நல்லா உதச்சி அனுப்பணும். உதச்சு அனுப்புறதா? இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது. சாமி வர, சாமி வர. ஏன் அப்படி முறை
கேட்குறாரு? மாமா நம்ம ஊர் வழக்கப்படி தண்டனை கொடுத்துறாங்க. அப்பதான் இன்னொருத்தர் இந்த மாதிரி செய்ய பயப்படுவான். உண்மைதான் தண்டனையா? சாமி வானமுனிக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கலாங்கண்ணா. இந்தா கோயில் மணி எடுத்துட்டு வா. சாமி மணியை தொங்க விட்டாருமா சார்? உப்பு கொடுத்த உத்தமன் இருக்க தப்பு செஞ்சு தவிக்கலாமா? தப்புக்கு முந்த மூக்கறுப்ப, தகராறு மிஞ்ச மூச்சறுப்ப, பந்தயத்தை நடத்தும் சாமி. வக்கில்லாத வானரத்துக்கு வாக்கு கொடு வானமுனி. கொண்டு போடுச்சா கிளம்புங்க. கிளம்புங்க. போங்க போங்க. எல்லாரும் போங்க. சார் வேட்டிக்கு தான் கூப்பிட்றாங்க. சீக்கிரம் என்னன்னு பாரியா. ஸ்டெப்னி இருக்கா? நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் எம்எல்ஏக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு தெரியுமா? இப்போ ஏன் டென்ஷன் ஆகுற? எம்எல்ஏவை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரே விரோதி மருதமுத்து. ஆனா இப்போ எம்எல்ஏ அவர்கிட்ட இல்ல. அப்போ நேத்து நைட் எம்எல்ஏ கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணவங்க தான் அவரை தூக்கி இருக்கணும். அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நேத்து நைட்டே போட்டிருப்பாங்க. அது பண்ணல. சோ எம்எல்ஏ இருக்க ஆபத்து இல்ல. ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி எம்எல்ஏவை பார்க்க வந்தவங்க யாரு? இரு எம்எல்ஏ மினிஸ்டரை பார்க்க போறப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ கண்ணு முழிச்சே ஆகணும்னு சொன்னது மினிஸ்டர் மச்சான். பிடிச்சிட்டேன். நீ என் கூட வா. எங்க? அதை யோசிச்சு சொல்றேன். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு. வாட்? நான் சொன்னது மஃப்டில வான்னு. வா போலாம். நீங்க கிளம்புங்க. அந்த நேரம் பார்த்து முருகன் பையன் வீட்டுக்குள்ள வந்தேன். என்னடா ஹோட்டல்காரன் மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, போலீஸ் வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு பணத்தை தூக்கி கையில கொடுத்தேன். சரி கழுதைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போம்ட்டு பணத்தை வாங்கிட்டு நானும் முருகனும் வெளியே வந்தோம். அப்போ ஒருத்தர் குடுக்குன்னு ஓடியாந்தேன். யாருன்னு பார்த்தா இந்த சக்கரை பைய எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. ஓடியாந்து என் புஷ்பா மேட்டரை எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன். எப்ப முருகா புஷ்பா மேட்டரை முடிச்சு கொடுத்துட்டு போவான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க போங்க அனுப்பிட்டேன். கரெக்ட் தானே சக்கரை? நான் கார்ல ஏறி நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தனா மணி கரெக்டா 12:30 இருக்கும். நீங்க தான் வாசல்ல நின்னீங்க. என்னப்பா துரும்பா இழைச்சு போயிட்டு என்னை பார்த்து காமெடி பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட கரெக்டா சொல்லிடணும்னு நீங்க சொன்னீங்க. என்னை உள்ள கூட்டு போனீங்களா? மாமா படுத்திருந்தார். மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க. மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா? கேக்கல. அன்னைக்கு காலையில 6 மணி. அவனை கொல்றான். சும்மா விடாதடா. கரிஞ்சினுக்கு பிறந்தவனே. ஏடா கொசுவ நசுக்க தெரியுது, குசுவ நசுக்க தெரியலையா? பாஸ், இயற்கையை கட்டுப்படுத்த என்ன சக்தியால் முடியாதுப்பா. அவன் 6 மணியில ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சுப்பா. இப்பதான் 12:30 வந்திருக்கா. எப்படி பாஸ் அடக்கிறது? எப்படி அடக்கிறது? முடியுமா? அடக்கறண்டா. 500 கோடி கிடைக்கணும். எல்லாத்தையும் அடக்கறண்டா. 5 கிலோ மிச்சம் ஒருத்த அறக்குன வராம என்னடா பண்ண? வரும்போதும் அப்புறம் நான் மறந்துடுவேன். கிழிச்ச அன்னைக்கு காலையில 6 மணி. உன் பணம் வேணா, ஒண்ணு வேணாண்டா. எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. திருந்திட்டால விட்டுறா. வலிக்குதுடா. அண்ணே அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நான் எம்எல்ஏ கூட்டிட்டு போய் புஷ்பா மேட்டரை முடிச்சிடவா? புஷ்பா மேட்டர், பூரி மசால் மேட்டர்னு கொன்றுவேன். அண்ணே இவன் திருந்தவே மாட்டான்டா. இங்க பாரு, இதுதான் கடைசி முயற்சி. சாவறதுக்குள்ள சொல்லிடுறா. மூச்சு கூட வராது. அவன் சொல்ல மாட்டான். அன்னைக்கு காலையில 6. நான் சொன்னேன்லடா.
போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லிடலாமா? ஒன் மேன் ஆர்மி நான் இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ்லாம் எதுக்கு? நான் பாத்துக்கிறேன், இருங்க. இந்த வெட்டி வந்தா கொண்டு குறைச்சல் இல்ல. என்னோட ஸ்கெட்ச் கரெக்டா இருந்தா இந்த குடவுன்ல தான் எம்எல்ஏ இருக்கணும். கரெக்டா இன்னும் 2 நிமிஷத்துல கதை உடைச்சிட்டு உள்ள போறோம். ஏன் 2 நிமிஷம்? கேள்விலாம் கேட்க கூடாது. அப்புறம் உள்ள பெரிய ஆக்ஷன் பிளாக் இருக்கலாம், பயந்துராத, என்ஜாய் பண்ணு. வளவளன்னு பேசாம முதல்ல போய் கதவோட. ஃபாலோ மீ. மாமா மெதுவா கண்ணை திறந்தாரு. நம்ம 2 பேரும் எதிரில் நின்னோம். உங்களை போடான்னாரு. நீங்க போக மாட்டேன்னீங்க. போடா வெண்ணேன்னு சொன்னாரு. நீங்க வெளியே போயிட்டீங்க. அப்புறம் என்னை மெதுவா கூப்பிட்டாரு. நான் அவசரத்துல டீப்பு மேல காலை வச்சுட்டேன். அவருக்கு இழுத்துருச்சு. டியூப்ல இருந்து காலறான்னாரு. நான் எடுத்துட்டேன். மெதுவா கிட்டக்க கூப்பிட்டாரு. என் காதை தூக்கி அவர் வாயில வச்சேன். நான் பணம் புகழையெல்லாம் சம்பாரிச்சேன், புண்ணியத்தை சம்பாதிக்கலைன்னாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து நீங்க கதவை திறந்துட்டு உள்ள பொதன்னு வந்து விழுந்தீங்க. அவர் உங்களை திட்டி வெளியே போனார், நீங்க போயிட்டீங்க. கடைசியா அந்த 500 கோடி மேட்டரை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த 500 கோடி எங்க இருக்குன்னா வாங்கடா இப்ப வாங்கடா. எங்க அண்ணனை கடத்தினது யாரா? தைரியம் இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா. ப்ரூஸ்லி போதும். ஜெய் பாகுபலி. இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு உன் குரங்கு வித்தையை காட்டியிருந்தா 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பேனடா. இது குரங்கு வித்தையா? என்னைய உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டிருக்க. அடங்கிறியா தம்பி முருகா, மீட்டிங் நடக்கும்போது கதை உடைச்சிட்டு வருவே, தட்டிட்டு வரணும் தெரியாது. தெளிவா பேசுறானே. உங்களுக்கு குணமாயிருச்சானே? அந்த ஆளு குணமாயிட்டியா, இருக்கிறவன் பூரா பணமாயிட்டியா. டேய் சக்கரை, நீ இங்க தான் இருக்கியா? ஒரு ஃபோன் பண்ண கூடாது? சாரி, நான் போர்டு மீட்டிங்ல இருந்தேன், பேச முடியல. டேய் இதெல்லாம் ஒரு காரணமாடா? டேய் பேசின வெட்டி கொன்றுவேன். ஒருத்தன் போன் பண்ணாண்ட பண்ணுனவனை பேச விடுங்கடா. நீங்களே பேசிட்டு கட் பண்ணா எப்படிடா? ஸ்டாப் இட். எம்எல்ஏ கிட்னாப் பண்ணதுக்காக உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வெரி குட் டிசிஷன். அம்மா எஸ்ஐமா, இவனை கிட்னாப் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணாத, இவனை கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணு. எனக்கு 500 கோடி கிடைக்கலன்னு பரவாயில்ல. காலையில 6 மணி என்ன ட்ரிப் ஏத்த வச்சிட்டியடா. ஒரு நிமிஷம் இரு. என்ன 500 கோடி? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல 60 வேடு. எங்க மாமா 500 கோடியை பதுக்கி வச்சிட்டு அது எங்க இருக்கிற ரகசியத்தை இவன்ட்ட சொல்லிட்டு மண்டைய போட்டாரு. இப்போ என்ன? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா. சொன்னா விட்டுருவீங்களா? தாராளமா. நான் சொல்ல வைக்கிறேன். அன்னைக்கு காலையில இருடா, அவன் போய் முதல்ல உட்காரட்டும். டேய் எந்திரா. முருகா, இவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தடா. நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. டிஸ்டர்பன்ஸ். அன்னைக்கு காலையில 6. வெயிட். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு உங்களை நான் காலையில பார்க்கவே இல்லை. என்னப்பா, அன்னைக்கு நான் வீட்டுல டிபன் சாப்பிடும்போது நீ வந்து என்னை பாத்திய. ஏதோ நீ காதலிக்கிற பொண்ணுக்கு போலீஸ் வேலை வாங்கி தாங்கன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தியப்பா. கேட்டல்ல? சாரி. சொன்னா நம்பணும். அந்த 10 லட்சத்தை நீங்க சதாசிவத்துக்கிட்ட கொடுக்கவே இல்லை. கொடுக்கலப்பா. போன்ல ரெக்கமெண்டேஷன் கேட்டதை கழுவி குத்துறானே. அதுக்கு தான் வேலையை வேற விதமா டீல் பண்ணலாம் சொல்லி கான்ட்ராக்ட் கந்தசாமிட்ட கொடுத்துட்டேன். எப்படி? சரி அதை விடுன. 1 மணிக்கு நீங்க மந்திரியா பார்க்கவே இல்லை. அவர் 500 கோடி எங்க இருக்குங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ, அன்னைக்கு நான் மினிஸ்டர் பார்த்தனே, சொன்னாரே. அந்த 500 கோடியை கயத்தூர் 100 மகால்ல பதுக்கி வச்சிருக்க. டேய் அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாதடா, சொன்னா கேளுடா. அண்ணே தயவு செஞ்சு நான் கூடவே வந்து அந்த புஷ்பாக்டோட கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருங்கண்ணே. கையெழுத்து ரொம்ப நன்றிங்கண்ணே. எல்லாம் எந்திரிங்க, வரிசையா ஒருத்தனே போடுதலுங்க. உங்களை உயிரோட விட்டு 500 கோடி ஸ்வாகா பண்ணி தருவீங்க. அப்புறம் என்ன நாங்க வலிக்க முடியும்? பாடி போட்டு தர எல்லாத்தையும். அவசரப்படாதீங்க. பணத்தை கண்ணில் பாக்குற வரைக்கும் ரூசி எம்எல்ஏயும் அவங்க ஆங்களையும் கொள்ளாதீங்க. இடத்த மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீங்க தானே வேலை பாக்குறேன். கரெக்டா? டேய் இங்க வாடா. உங்களை யாரையும் 500 கோடி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்டா. எல்லாரும் கிளம்புடா. 100 மகளுக்கு எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. 5 நிமிஷம் எம்எல்ஏவை என் கூட அனுப்புங்கடா. ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டு நானே கொண்டாந்து 100 மகளை விட்டுறேன்டா. என்ன நம்புங்கடா.